நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய நமக. ஓம் ஆனந்தமயி சைத்தன்யமயி சத்தியமயி பரமே. எல்லாம் ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு சமர்ப்பணம். அன்னை அன்பர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு ஜென்மாஷ்டமி, அதாவது ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அவதரித்த திருநாள். இன்றைக்கு நாம் ஸ்ரீ கிருஷ்ணராகிய பகவான் ஸ்ரீ அரவிந்தரை நாம் இன்றைக்கு கண்டிப்பாக நினைவு கூறல் வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அவருக்கு, அன்னை அன்பர்களாகி நாம் அவருக்கு நன்றி செலுத்துவதாக ஆகும். அதனால் இன்றைக்கு அவர் எப்படி அவருக்கு கிருஷ்ணர் காட்சி அளித்தார், அதாவது இங்கே மனித ரூபத்தில் அவர் நமக்கு பூமியில் அவதரித்துள்ளார் இல்லையா, அவருக்கு எப்படி கிருஷ்ணர் காட்சி அளித்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது உண்மையாக நடந்த நிகழ்ச்சி. நாம் இருந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நடந்திருக்கிறது இல்லையா, அப்பொழுது நாம் கண்டிப்பாக இதை நினைவு கூறல் தானே வேணும். இப்போது நம்ம கல்கத்தா அலிப்பூர் சிறையில் போனாக்க நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் இருந்த இடத்தை ரொம்ப பவித்திரமாக அழகாக அவர் படத்தை வைத்து தினமும் மலர் வைத்து ஊதுவத்தி வைத்து எல்லாம் அந்த இடத்தையே சுத்தம் செய்து வைத்திருப்பார்களாம். யார் வேணால் ஆனால் அது பார்க்கறதுக்கு பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். அந்த அறையை பகவான் அறையாக மாற்றிவிட்டார். இந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த இந்த காலகட்டத்தில் நாம் பிறந்திருக்கோம் என்பதே நமக்கு ரொம்ப ஒரு பெருமை தான் இல்லையா. இந்த மாதிரி ஒரு பெருமை வாய்ந்த காலத்தில் நாம் வாழ்ந்திருப்பது என்பது நாமெல்லாம் செய்த ஒரு புண்ணியம்தான். அவரை நம்ம நேரில் பார்க்கலன்னா கூட அவர் வாழ்ந்த காலத்தில் இருந்திருக்கோம் இல்லையா. அதனால் இன்றைக்கு நாம் அவரை பற்றி சிறிதாவது பேசணும், நினைவு கூறல் வேண்டும். அதனால் நான் உங்களுடன் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு பகுதியை அவருடைய வரலாற்றிலிருந்து பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். அதாவது அவர் விடுதலை போராட்டத்தில் சிறைக்கு சென்றார். அதுதான் நமக்கு எல்லோருக்கும் தெரியுமே. ஆங்கிலேயரால் ரொம்ப கஷ்டப்படுத்தி அவரை பொய் வழக்கில் போட்டு அவரை இடுப்பில் கயிற்றை கட்டி காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றாராம். பகவான் ஸ்ரீ அரவிந்தரை இடுப்பில் நள்ளிரவில் போய் அவர் ரூமை தட்டி அவரோட இடுப்பில் கயிற்றை கட்டி, ஏன்னா அதெல்லாம் பொய் வழக்கு, எப்படியாவது அவரை ஜனங்க அவர் பின்னாடி அலமோதுகின்றார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்கு என்று அவ்வளோ கூட்டம் சேருமா, அதற்கு பயந்து விட்டார்கள். எப்படியாவது இவரை ஒழித்து கட்டணும் என்று ஆயுள் தண்டனையாக கொண்டு சிறையில் தள்ளிவிட்டார்கள். 1908 மே மாதம் 5ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடந்தது. அவர் சிறைக்கு சென்ற நாள். அப்பொழுது 6ஆம் தேதி 1909 6ஆம் தேதி அவர் வெளில வந்துட்டார். ஆனால் ஆக்சுவலாக ஆயுள் தண்டனையாக அவரை உள்ளே தள்ளிட்டாங்க, வர முடியாமல். ஆனால் என்ன அற்புதம் பாருங்கள், அது 1 வருடம் கழித்து கரெக்டாக சரியாக ஓராண்டு காலம்தான் சிறையில் இருந்தார். அதாவது சிறைக்குள்ளே இருந்த பொழுது அவருக்குள்ளே இறைவன் தான் அப்படியே இயக்கின்றே இருந்தாராம். என்ன சொன்னார்னு அரவிந்தர் சொல்கிறாரு, அந்த சொன்னதையே நான் அப்படியே திருப்பி உங்களுக்கெலாம் அவர் சொல்கின்றேன். அதாவது அவர் எழுதிய புஸ்தகத்தில் இருந்து தான் நான் இதை சொல்கின்றேன். என்னவென்றால், அதாவது அரவிந்தர் சொல்கின்றார், நான் கைதாவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பு எனக்குள்ள ஒரு அழைப்பு வந்தது. எல்லா செயல்களையும் நிறுத்திவிடு, ஏகாந்தத்தில், அதாவது தனிமையாக இரு, என்னை அப்படியே ஆழ்ந்து உற்று நோக்கு. இது இறைவன்கிட்டேருந்து வந்த ஆணை. என்னை கைது செய்து லால் பஜார் சிறையில் அடைத்த பொழுது ஈசனிடத்தில் இருந்த முழு நம்பிக்கை எனக்கு போய்விட்டது, சற்று குறைந்தே போய்விட்டது. எந்த நோக்கத்துடன் எனக்கு சிறைவாசத்தை அவன் அளித்தான் என்பதை என்னால் அறியவே முடியவில்லை. மிகவும் நொந்து போய்விட்டேன். 3ஆம் நாள் ஒரு குரல் எனக்குள்ளிருந்து வந்தது, காத்திரு, உண்மை அறிவாய் என்கின்றது. பிறகு எனக்குள்ளே ஒரு அமைதி வளர்ந்தது. காத்திருந்தேன். அலிப்பூர் சிறைக்கு சென்றேன். இறைவனின் திரு ஆணைக்காக இரவும் பகலும் காத்திருந்தேன். மீண்டும் ஒரு அனுபவம் கிடைத்தது. உன்னால் முடியாததை நான் முடித்துவிட்டேன். நீ ஆற்றி வந்த வேலையை நீ முடித்தாக வேண்டுமென்று நான் கருதவே இல்லை. நான் உனக்காக வேறொரு பணியை வைத்துள்ளேன். அதற்காகத்தான் நான் உன்னை இங்கு அழைத்து வந்துள்ளேன். உன்னால் கற்றுக்கொள்ள முடியாத அருள் ஞானத்தை நானே போதிக்கப் போகின்றேன். அப்பணிக்காக உனக்கு பயிற்சியும் அளிக்கப் போகின்றேன். இதுவும் பகவான் ஸ்ரீ அரவிந்தருக்கு உள்ளிருந்து வந்த ஒரு இறைவனின் ஆணையம். அப்பொழுதுதான் அவர் திரும்பி சொல்கிறார், எனக்கு கீதை கிடைத்தது, உபனிஷத்தும் என்னை சேர்ந்தது,
வழக்கின் போது ஆழ்ந்த தியானத்தில் இருப்பேன். கண் விழித்து பார்க்கும்பொழுது எனக்கு நேரே இருக்கும் நீதிபதி நாராயணனாக காட்சியளித்தார். அரசு வழக்கறிஞர் நாராயணனாக காட்சியளித்தார். என் பொருட்டு வாதாடிய வழக்கறிஞர் மக்கள் எல்லோருமே நாராயணனாக காட்சியளித்தார்கள். நாராயணன் என்னுடைய காதலன், நண்பன், புன்னகை பூத்து கொண்டிருக்கான். இப்பொழுது அஞ்சுகிறாயா? நான் எல்லோரிடத்தும் இருக்கின்றேன். அவர்களுடைய செயல்களையும் பேச்சுக்களையும் நானே நிகழ்த்துகின்றேன். என்னுடைய பாதுகாப்பு இப்பொழுது உனக்கு உண்டு. அஞ்சாதே. உனக்கு எதிராக இந்த வழக்கை என்னிடத்தில் விட்டுவிடு. இது உனக்காக இல்லை, வழக்குக்காக நான் உன்னை கொண்டு வரவில்லை. இங்கு இதற்கு மேலாக ஒரு காரியம் ஒன்று உண்டு. அதற்குத்தான் இங்கு நான் கொண்டு வந்தேன். உன்னை தனிமைப்படுத்தி உனக்கு நான் உபதேசம் செய்ய வேண்டும் என்று தான் உன்னை சிறையில் அடைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் மறைஞ்சு போயிடுச்சு அந்த குரல். திரும்பி அவருக்குள்ளே உடனே ஒரு இறைத்தன்மை வருகின்றது. உடனே அவர் யோக சாதனம், ஏன்னா அவர் கொஞ்சம் அவருக்கு அந்த பகவான் மேலே ஒரு ஈடுபாடு கொஞ்சம் குறைஞ்சது இல்லையா? ஏன்னா அவரை சிறையில் அடைச்சோன்னா அவருக்கு என்ன இப்படி நம்ம மேலே தப்பே பண்ணல, பொய் வழக்கு போட்டு இப்படி பண்ணிட்டாங்களேன்ட்டு பகவான்கிட்ட இருந்த ஒரு ஆர்வம் குறைந்து போனது இல்லையா? இப்பொழுது திரும்பவும் அது துளிர்விட்டு நன்றாக வளர்ந்து விட்டது. கீதையின்படியே யோக சாதனம் என்னெல்லாம் சொன்னாங்களோ அந்த மாதிரி கீதையை படித்தார் இல்லையா? அங்கே அதைபடியே யோக சாதனம்லாம் செய்தாராம். சாதனத்துக்கு வேண்டிய சக்தியும் அவருக்கு வந்தது, மார்க்கத்தையும் அவர் காட்டினாராம். யார்? பகவான் ஸ்ரீகிருஷ்ணர். ஸ்ரீ கிருஷ்ண பகவான் அர்ஜுனன்கிட்ட என்னெல்லாம் சொன்னாரோ, அதாவது விருப்பு வெறுப்பு இன்றி இருக்கணும், பலனை கருதாது காரியங்களெல்லாம் செய்யணும், அகங்காரம் மமகாரங்களாம் அழிக்கணும், அப்படின்னு உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பேதமின்றி எல்லோருடையும் சமமாக அன்பு காட்டணும், பகை நட்பு வெற்றி இந்த மாதிரி தோல்வி இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும், எல்லாம் சமமாக எல்லாரையும் பார்க்கணும், எதுலேயும் ஆர்வமே இருக்கக்கூடாது, செய்யும் காரியங்கள் எல்லாம் அப்படியே பகவானுக்கு தான் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதிலிருந்து அகலவே கூடாது. இதுதான் கீதை சொன்ன பாதை. அதை கடைப்பிடிச்சாராம். அதனால தான் அவர் சொல்கிறார், இதை கடைப்பிடித்தால்தான் கீதா யோகத்தில் என்னால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு எனக்கு தோன்றிவிட்டது. அப்பொழுது இதை நான் அப்படியே கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்படியே யோகா இதில் இந்த மனசை பக்குவப்படுத்த ஆரம்பித்தேன். இந்த ஒரு வருஷம் இதான் பயிற்சி அங்கே உள்ள பண்ணிட்டுருக்கார். இப்போது தான் எனக்கு நம்மளுடைய இந்து மதத்தின் பேருண்மை தெளிவாக தெரிகின்றது அப்படின்னு பகவான் ஸ்ரீ அரவிந்தர் சொல்கின்றார். செஷன்ஸ் கோர்ட்டில் விசாரணை தொடங்கும் பொழுது எல்லாருக்கும் அங்கே அப்படியே அமைதியாக அங்கே உட்கார்ந்துருக்காங்க விசாரணை போது. அப்போ இவருக்குன்னு ஒரு வழக்கறிஞர் வைத்திருப்பார்கள் இல்லையா, அமர்த்திருப்பார்கள் இல்லையா, அவருக்கு ஒரு கடிதம் எழுதணும். அவருக்கு எழுதுறதுக்கு ஒரு பேப்பரை தேடுறார். அப்பொழுது ஒரு குரல் வருது, நீ எழுத வேண்டாம், உனக்கு அது கடிதத்திற்கு அவசியமே இல்லை, நான் உனக்கு வேறொரு வழக்கறிஞரை நான் சிபாரிசு செய்வேன், உனக்கு கண்டிப்பாக விடுதலை கிடைக்கும் அப்படின்னு அந்த குரல் அவர் உள்ளே பேசிகிட்டே இருக்கும் அவருக்கு அந்த இடத்துல. அப்போது சில குறிப்பெல்லாம் அதை மீறி அவர் திரும்பி எழுதுகிறார். எப்படியாவது வழக்கறிஞருக்கு எழுதினா தானே இவரை பற்றி அப்படின்னு சொல்கிறச்சே திடீர்னு பார்த்தா உன்னை இவர் தான் துன்பத்திலிருந்து விடுவிக்கப் போகின்றார் அப்படின்னு வேறு ஒரு வழக்கறிஞரை அங்கு அந்த நீதிமன்றத்தில் அமர்த்தி விட்டாங்க. அதாவது புதுசாக ஒரு வழக்கறிஞர் இருந்தார் இல்லையா, அவருக்கு இவர் குறிப்பு எழுதுறதுக்காக பேப்பர்லாம் தேடி எழுத போகிறச்ச உள்ள குரல் கேட்டுகிட்டே இருக்குது. அதே மீறி இவர் எழுதிகிட்டே இருக்கிறச்சே இந்த மாதிரி இவர் தான் உன்னை இந்த துன்பத்திலிருந்து விடுவிக்கப் போகின்றார்னு எழுதிய குறிப்புகளை அப்புறம் நானே அவருக்கு அறிவுறுத்துவேன். வழக்கு நடந்த போதெல்லாம் ஈசன் என் அருகேயே இருந்து அஞ்சாதே அஞ்சாதே என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம். எந்த நோக்கத்துடன் உன்னை நான் சிறைக்கு கொண்டு வந்தேனோ அதை மறக்காதே, என் பணியை செய்து கொண்டே இரு, சிறையிலிருந்து வெளிவந்த பிறகும் அப்பணியை சிரத்தையோடு செய், அபாயங்கள் துன்பங்கள் வரலாம், ஆயினும் நீ ஒன்றையும் மதிக்காமல் இப்பணியை செய்வதே உன்னுடைய கடமை அப்படின்னு ஒரு உறுதியாக நீ செய் அந்த பணியை. அப்படி நான் தான் வாசுதேவன், நானே ஸ்ரீமன் நாராயணன், ஒன்றை நினைத்தால் அது நிச்சயம் நிறைவேறும், அதை எந்த மனித சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது, நான் உன்னை வழி நடத்தி செல்வேன் என்று தொடர்ந்து அந்த ஈசன் பகவான்
அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காராம், அவருக்குள்ளே பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்று நமது அரவிந்தர் சொல்கின்றார். எனக்குள்ளே எப்பப்பாவது ஒரு குரல் பேசிக்கொண்டே இருக்கும், அந்த ஈசன் தொடர்ந்து எனக்குள்ளே இருந்து பேசிக்கொண்டே இருக்கின்றார் என்று சொன்னார். அப்போது ஸ்ரீ அரவிந்தர் நிறைய அனுபவங்கள்லாம் அங்கே கிடச்சிதான் அவருக்கு சிறைச்சாலையில். அதாவது அவருக்கு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த அப்படியே ஒருமுகப்படுத்தி அப்படியே ஆழ்ந்த சாதனை செய்து கொண்டே இருப்பாராம். அப்பொழுது பூமியிலேருந்து ஒரு பகுதி மேலே இன்னொரு பகுதிக்கு செல்றதை பார்ப்பாராம். அது அவருக்கு உணர்ச்சியாக ஒரு உணர்வாக தெரிஞ்சுதான். ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு மேலே போகிறது, அது நானாக செய்யலை, என்னால் இது செய்யவும் முடியாது. இது போன்ற பல அனுபவங்கள் எனக்கு கிடைச்சி கொண்டே இருந்தது. அப்போது உண்ணா நோன்பு கூட அடிக்கடி விரதமே இருப்பாராம். ஏன்னா தியானத்தில் ஆழ்ந்ததுனால சாப்பிடக்கூட மாட்டார், உண்ணா நோன்பை இருப்பார். அப்போ 10 பவுண்டு எடை குறைஞ்சது. ஆனாலும் அவருக்கு வலு மாத்திரம் குறையவே இல்லை. அப்பப்போ அந்த கடமைகள்லாம் செஞ்சுட்டே இருப்பார். யோகா சக்தியால் அது அந்த வலு கிடைத்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு பக்கெட் தண்ணீரை கூட தலைக்கு மேலே எடுத்துகிட்டு போவாராம். உண்ணா நோன்பு சாப்பிடாம இருப்பார். இருக்கிறச்சியும் பக்கெட் நம்மளால் முடியவே முடியாது, சோர்ந்து படுத்துப்போம் இல்லையா. ஒரு நாள் சாப்பிட்லனாலும் நம்ம விரதம் இருந்தாக்கா உடனே அதுக்கு பழம் பாலெல்லாம் சாப்பிட்டுட்டே தான் இருப்போம். அதுதான் விரதம்னு என்று சொல்லுவோம். ஆனால் நமது பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்னென்னா ஒன்றுமே சாப்பிட மாட்டார், தண்ணி தான் சாப்பிடுவார். 11 நாள் அப்படியே தொடர்ந்து இருந்தார் சிறையில். அப்போ விவேகானந்தரோட குரலை கேட்பாராம். 15 நாட்கள் கேட்டுக்கொண்டே இருப்பார். சுவாமி விவேகானந்தர் யோக சாதனையோட முக்கிய அம்சங்களை எல்லாம் அரவிந்தருக்குள்ளே விளக்கின்றே இருக்காராம். அதாவது என்னென்னா அது அதிமனசை பற்றி, அது சுப்ரமெண்டல் பவரை பற்றி அவர் குறிப்பு காட்டியதான் அந்த குரல். அதாவது இந்த குறிப்பு என்னன்னாக்கா சத்திய பேருணர்வு ஒவ்வொரு ஒவ்வொரு திங்ஸ் அதான் பொருள்களுக்குள்ளேயும் எப்படியெல்லாம் வேலை செய்கிறது அப்படின்னு காட்டிகிட்டே இருக்கான். உள்ளுக்குள்ளே அவருக்கு படம் மாதிரி எல்லாம் சொல்லிகிட்டே காட்டிகிட்டே இருக்கான். அதாவது அரவிந்தர் சொல்கிறார், அவர் எனக்கு சொன்னதெல்லாம் காட்டியதெல்லாம் இதுதான் அது, இதுதான் அது போன்று ஒவ்வொன்றையும் சுற்றி காட்டிக்கொண்டே சென்றார் அப்படின்னு அதில் அவர் எழுதியிருக்கார் ஒரு புத்தகத்தில். எல்லாவற்றையும் பூரணமாக நான் புரிந்து கொள்கின்ற வரைக்கும் எனக்குள்ளே அவர் சிறையில் போதனை செய்து கொண்டே இருந்தார். அந்த சத்திய உணர்வும் அதிமனத்திற்கு அழைத்து செல்லும் செயலையும் அவரே விவேகானந்தர் தான் எல்லாத்தையுமே விளக்கி சொல்லிகிட்டே இருந்தார். எல்லா ஆன்மீக செய்தி அந்த மாதிரி நியூஸ் எல்லாம் செய்திகள் எல்லாம் அவர் அப்படியே அவருக்கு புரிகிற வரைக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தார். அது வரைக்கும் அவர் அவரை விட்டு விலகவே இல்லை. என் பின்னாலேயே நின்று கொண்டு என்னையே கவனித்து கொண்டே இருப்பாராம். அவர் ஹடயோகம்னு ஒன்று அந்த பயிற்சியில் இருந்துகிட்டே இருந்தாராம். அப்போ சுவாமி விவேகானந்தர் அதை பார்த்துட்டே இருப்பாராம், என்ன செய்கிறாருன்னு பின்னாடியே நின்று நேரடியாக கவனித்து கொண்டே இருக்கிறது அவருக்கு உணர முடிஞ்சுதான். இப்படி தான் சிறையில் அரவிந்தர் தனித்து இருந்தார் இல்லையா ஒரு வருடம். அப்பொழுது ஏன்னா அவரை எல்லாரோடும் சேர்ந்து அடைக்கவே இல்லை. அவரை குதிரை கொட்டடியில் போய் அடைச்சி வச்சாங்க. அப்போ நிம்மதியாக அவர் வாட்டுக்கு அவருக்கு இதெல்லாம் பகவான் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவருக்கு இதெல்லாம் காண்பித்து கொண்டே இருந்தார். அப்போது சுவாமி விவேகானந்தர் பேசுகிறார், ஈசன் பேசுகிறார், எல்லா தெய்வ திருவர்களோடு தான் அவர் அங்கே தைரியமாக வாழ்ந்து வந்தார். அப்போ சிறையில் அவர் ரொம்ப முற்றிலும் மாறியே போயிட்டார். தெய்வீக பேரருள் வாசுதேவன் தான் அவருக்குள்ளே கீதையில் வரும் கிருஷ்ணன் நாராயணனாக காட்சி தந்தது. எங்கே பார்த்தாலும் அவரே இருக்கார். எதிரில் எல்லா பொருள்லையும் அவர். ஏதாவது சிறை கம்பியை பார்த்தா, மரத்தை பார்த்தா, பட்சியை பார்த்தா எல்லாத்துலேயும் அவராகவே தெரிகிறார். இது பிரம்மத்தோட ஒரு இயக்க அனுபவமாகும். இது 2வது அனுபவமாக அவருக்கு அங்கு காட்சி அளித்தது. இதே வாசுதேவ பேருணர்வு அல்லது சகுனம் அதாவது ஒரு உருவமாக தெரியுதில்ல, அதுதான் சகுன பேருணர்வு என்று நம்ம சொல்லலாம். முதல்ல ஸ்ரீமன் நாராயணனை பார்த்த பிறகு மனிதர்க்குள்ள ஸ்ரீமன் நாராயணனை கண்டார். இவை ஆன்மீகத்தோட ஒரு உயர்ந்த அனுபவ நிலைகள், சத்தியத்தில் உயர்ந்து கொண்டே போகிற அனுபவங்கள். இதெல்லாம் இப்படி நம்மளுடைய பொறிகளுக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் தெய்வீகத்தின் நிலையான ஒரு தன்மையை இதெல்லாம் காட்டுகின்றது. மனித வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் சிறுசோ இல்லை பெருசோ தெய்வீகத்திற்கு அழைத்து செல்வது. சிறையில் அவர் தியானத்தில் இருக்கும்போது பல வண்ணம் உருவம் எல்லாத்தையும் பார்த்தார். எல்லாமே இறைவனாவே கிருஷ்ணராக தான் காட்சி அளித்து கொண்டே இருக்கார். அதனால் ஒரு அதிசயம் என்னென்னா, தனியாக அவரை உலாவதற்கு சிறை காவலர்கள் அனுமதியே கொடுத்துட்டாங்களாம். தினமும் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க, இவரை மாத்திரம் அப்படி செய்ய வச்சாங்க. அங்கெல்லாம் பார்த்தா சிறை காவலம் பார்த்தா உடனே நாராயணனாக இவருக்கு காட்சி அளித்தான். சிறைக்கு வெளியே இருந்த மரம் எல்லாம் நாராயணனாக காட்சி அளிக்கின்றது. அதாவது இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான் என்பத இந்த ஒரு தத்துவத்தை அவருடைய அனுபவத்தில் பிரத்யட்சமாக பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கண்டார். அப்போ அவர் சிறையிலிருந்து வெளிவரும்போது ஒரு தெய்வீக மனிதனாக
பகவான் ஸ்ரீ அரவிந்தர் வெளியில் வந்துட்டார். மனித குலத்தை தெய்வீகத்திற்கு அழைத்து செல்லும் ஆன்மீக தலைவனாக வந்தார். அவருக்கு இந்த சகோதரி நிவேதிதா இருக்கா இல்லையா, விவேகானந்தரோட சிஷ்ய நிவேதிதான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சுவாமி விவேகானந்தரோட சிஷ்ய. அவர் ஒரு ஸ்கூல் பள்ளி நடத்தி கொண்டிருந்தார்களாம். அந்த பள்ளியில் சிறப்பான வரவேற்பு அவர் ஜெயிலேருந்து வந்தவுடனே அந்த சகோதரி நிவேதிதா கொடுத்தால். சிறையிலேருந்து வெளிவந்த பிறகு அரவிந்தரை பார்த்து சொல்கிறா, அவருடைய கண்கள் அப்படியே விழுங்குவதை போன்றும் தொலைத்து கொன்றும் சொல்கிறது, நம்மளை பார்க்குறச்சே அப்படி இருக்குது அந்த பார்வை என்று சொல்கிறா. அவரோட தோலெல்லாம் மினுமினுப்பாகவும் அழகாகவும் அப்படியே மாறிவிட்டது. ஆன்மீக சக்தி சிறையில் இருக்கும் பொழுது அவர் அப்படி பெற்றிருக்கார். அதனால தான் அவரை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனாகவே அவரை பார்க்க முடிகிறது. அவர் தான் ஆன்மீகத்தோட தலைவர். அரவிந்தர் சிறையிலேருந்து ஒரு யோகியாக வெளியே வந்தார் என்று சகோதரி சொன்னார் என்று சொல்லி, இன்றைக்கு நம்ம ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி அவருக்கு காட்சி அளித்தார் என்பதை நாம் பகவான் ஸ்ரீ ரூபத்தில், அரவிந்தர் ரூபத்தில் நம்ம பார்த்தோம். நன்றி, வணக்கம்.